வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 2 தி அகாட்சுகி மேக் இட்ஸ் மூவ். オープン பண்ணா போன எபிசோடு நருட்டோட ட்ரைனிங் ஸ்டைல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோட ஒருத்தர் சண்டை போட சொல்லிருப்பா. சுனேடு அவங்கள உள்ள வர சொல்லிருப்பால. அது யாருன்னு பார்த்தா சிக்கமாரும் டெமரியும். சிக்கமாரு டெமரி அங்க யாரு இருக்கான்னு பாருங்க. நருட்டோ நீயா? அந்த கூட்டம் நருட்டோவா இவ்வளவு ஆயிட்டா இருக்கான் அப்படின்னு டெமரி ஷாக் ஆயிருவா. சிக்கமாருவும் ரொம்ப நல்லா சொன்ன பார்த்து முன்னாடி மாதிரி நீ ஒண்ணு இப்ப பாக்க ஸ்டூபிட் மாதிரி இல்ல. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீ இப்ப மாறிட்டியா அப்படின்னு சிக்கமாரும் கேப்பான். சாக்குராவும் இல்ல அவன் கொஞ்சம் கூட மாறல. அட சாக்குரா என்ன அசிங்கப்படுத்ததே உனக்கு வேலையா போச்சா அப்படின்னு நருட்டோ சேட் ஆயிருவான். நருட்டோவும் சிக்கமாரு அப்ப நீ தான் கூட மோத போறியா? என்னது மோத போறேனா? என்னடா சொல்ற? நான் வெறும் இங்க டாக்குமெண்ட் தான் கொடுக்க வந்தேன். அப்ப நான் உன் கூட மோத போறது இல்லையா? அப்போ ஆமா நீ யாரு? அட பாவி என்ன மறந்துட்டியா? சுனேடு நருட்டோவை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் கூட மோத போறது இல்ல, மோத போறதோ வெளியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிப்பாளா. நருட்டோவும் ஜன்னல வந்து வெளியே பார்த்தா அதே ரூஃப் பக்கத்துல கக்காஷி. பரவாயில்ல நல்லா வளர்ந்துட்டிய நருட்டோ. நருட்டோவும் சென்சே நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஆமால இங்க பாருங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் சென்சே. கக்காஷி அதை பார்த்து ஷாக் ஆயிருவாரு. என்னது நீ இத வாங்கிருக்கியா? அதுவும் எனக்கு. நம்மால அப்படி என்னதான் கொடுத்தான்னு பார்த்தா ஒரு புக்கு. இதுதான் மேகோ டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். அதுவும் 3 வருஷமா. எனக்கு இது ரொம்ப போர் அடிச்சது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சென்சே. ஜிரையாவோ நருட்டோ நினைச்சிட்டு அந்த முட்டாளுக்கு இந்த புக்கை பத்தி ஒண்ணுமே தெரியல. பசங்களால இந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த புக்கு ரொம்ப ரேர். அந்த புக்கை இன்னும் ரிலீஸ் கூட பண்ணல. ஜிரையா தான் சொல்ல போனா அந்த புக்கை எழுதினது. கக்காஷி அந்த புக்கை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பொன்னிய வெளிச்சம். கக்காஷிக்கு என்னமோ ஒன்னு சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். சுனேடு இது ஒண்ணு விளையாடுற நேரம் இல்ல கக்காஷி, போதும் 2 பேரும் முதல்ல உள்ள வாங்க சொல்லிட்டு போயிருவாளா. நருட்டோவும் நீங்க தான் என் கூட மோத போறீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கக்காஷியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராவை பார்க்க போவாரு. சாக்குரா நீயா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கக்காஷி அதுக்கப்புறம் நான் யாரு கூட மோத போறேன்னா? நருட்டோ சாக்குரா உங்க 2 பேர் கூட தான் நான் மோத போறேன். என்னது கக்காஷி சென்சே தான் நம்ம கூட மோத போறான்னு சொல்லிட்டு ஸ்தம்பிச்சு போயிருவாங்க. சுனேடும் கக்காஷிக்கு எதிராக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் பார்க்கணும். அதை வச்சுதான் உங்களோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சாக்குரா இத்தனை நாள் நீ என் கீழ ட்ரைனிங் எடுத்தது வேஸ்ட் ஆக கூடாது. ஓகே மேம். கக்காஷியும் சரி ஓகே நம்ம எல்லாரும் அப்புறம் பார்க்கலாம். நருட்டோ ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததால ரொம்ப டயர்டா இருப்பான். அதனால நான் நருட்டோக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒன்னும் டயர்டெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு தேர்ட் ட்ரைனிங் கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே பை பை அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷியும் மறைஞ்சிருவாரு. சுசுனேக்கு ஒண்ணுமே புரியல. கக்காஷி ஏன் இவ்வளவு அவசரமா போயிட்டாருன்னு. வேற எதுக்கு அந்த புக்கை படிக்கதான்? அந்த புக்கு தான் படிக்க மனுஷன் இவ்வளவு வேகமா போறாரா? சந்தேகமே இல்ல அந்த புக்கை படிக்க தான் போறாரு. ஜிரையாக்கு ஒரே பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த புக்கை இன்னும் ரிலீஸ் கூட பண்ணல. கக்காஷிக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சதுல பின் எப்படி கக்காஷி சும்மா இருப்பாரு? இது நான் நினைச்சதுதான் சொல்லிட்டு ஜிரையாவும் நினைப்பாரு. நருட்டோ சாக்குராவும் அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க. அந்த வீணா போன புக்ல அப்படி என்னதான் இருக்கும் சொல்லிட்டு கக்காஷி சென்சே இவ்வளவு வேகமா போயிருக்காரு. அதனால ட்ரைனிங்கே டிலே ஆயிடுச்சு. சாக்குராவும் கக்காஷி சென்சே தோக்கடிக்க கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு ஸ்கெட்சை போடணும். அப்ப நருட்டோ நைஸா சிக்கமாரு டெமர் கிட்ட வந்து என்னப்பா 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, என்ன டேட் பண்றீங்களா? டேட்னா டேட்டிங் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டெமரியும் போய் நான் இவங்க கூட எல்லாம் போய் டேட்டிங் பண்ணுவேனா? வாய்ப்பே இல்ல. சுனின் எக்ஸாம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கு. அதனால நான் 4th காசிக்காக கிட்ட போயிட்டு சுனின் எக்ஸாம்காக லீஃப் வில்லேஜும் சான் வில்லேஜும் மீட்டிங் பண்றதுக்காக நான் சொல்ல போயிட்டு இருக்கேன். சிக்கமாரும் அதுவும் இது ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னதான் இப்ப இந்த சுனின் எக்ஸாமோட இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இப்ப நான் டெமரியை சென்ட் ஆஃப் பண்ணதா போயிட்டு இருக்கேன். நருட்டோவும் சோகமா சுனின் எக்ஸாமா எனக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துது. சிக்கமாருவும் இப்ப நீ என்ன பண்ண போற நருட்டோ? எதை பத்தின்னு கேட்டா வேற என்ன சுனின் எக்ஸாம பத்தி தான். நம்ம கிளாஸ்ல ஒன்ன தவிர வேற எல்லாரும் சுனின் ஆயிட்டாங்க. நருட்டோக்கு அசிங்கமா போச்சு. என்ன அது? சாக்குரா அப்ப நீ கூட சுனின் ஆயிட்டியா? ஆமா கரெக்ட் நான் சுனின் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம காங்குரவும் நெஜியும் ஜொனினாவே ஆயிட்டாங்க. சரி அப்போ காரா? அதுக்கப்புறம் சான் வில்லேஜ் காட்டுறாங்க. சான் வில்லேஜ்ல காசிக்காக ஆபீஸ்ல மொட்டை மாடியில ஒரு காசிக்காக இருப்பாங்க. அப்போ ஒரு நிஞ்சாவும் மீட்டிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவான். சரி அந்த காசிக்காக யாருன்னு பார்த்தா அடா அத்தா காரா. அது சரி காரா இப்போ ஒரு காசிக்காகவா? சூப்பர். நானும் இன்னும் முடிக்கல. நான் கண்டிப்பா ஒரு நாள் ஒக்காகே ஆவேன். என்ன நடந்தாலும் சரி நான் ஒரு ஒக்காகேவா ஆவேன். எனக்காக வெயிட் பண்ணு காரா. அதுக்கப்புறமே கக்காஷியை காட்டுறாங்க. கக்காஷியை பார்த்தா அந்த புக்கை தான் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதே இடத்துல ஜிரையா வந்து எப்படி இருக்கு அந்த புக்கு? அந்த புக்கை நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன். அதுக்கப்புறம் கக்காஷியும் ஜிரையாவும் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க. ஜிரையாவும் நான் சத்தியம் பண்ண மாதிரி நருட்டோவை பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். கக்காஷியும் நருட்டோ நல்லா வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஜிரையாவும் நருட்டோவை குறைச்சு எடை போடாத. உன்னோட கவனம் கொஞ்சம் தவறுனா கூட உன்னை அப்படியே சாப்பிட்டு போயிருவான். நருட்டோ அந்த அளவுக்கு இருப்பான். கேட்க நல்லா தான் இருக்குன்னு கக்காஷியும் சொல்லுவாரா. ஜிரையாவும் ரொம்ப சீரியஸா அது மட்டும் இல்லாம அவங்க மூவ் இப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு யாரையோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சான் வில்லேஜ் மீட்டிங் காட்டுறாங்க. அதாவது இத்தனை நாள்ல சான் வில்லேஜும் லீஃப் வில்லேஜ் இப்ப நல்ல அலைடாவே ஆயிட்டாங்க. அதாவது இப்ப இந்த 2 நேஷனும் ரொம்ப நட்பு நாடாயிடுச்சு. அதனால லீஃப் வில்லேஜுக்கும் சான் வில்லேஜுக்கும் நிறைய டெவலப்மெண்ட்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுனின் எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு யூரான்னு ஒருத்தவன் சொல்லுவான் இப்ப இந்த சுனின் எக்ஸாம் விட ஒரு ரூமர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன ரூமர்னு கேட்டா அகாட்சுகி. நீங்க யாராவது அகாட்சுகின்னு ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மேட்டர் தான் ஜிரையாவும் கக்காஷி கிட்ட சொல்லுவாரு. அகாட்சுகி ஒரு விசித்திரமான ஆர்கனைசேஷன். அந்த அகாட்சுகி குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் எஸ் ரேங்க் கிரிமினலா இருப்பாங்க. அந்த அகாட்சுகி குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிங்கோ
பிங்கோ புக்ல கூட இருக்காங்க. இந்த பிங்கோ புக்னா அவங்க நேஷனை துரோகம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருந்து வாழ்றவங்க எல்லாரும் இந்த பிங்கோ புக்ல இருப்பாங்க. இந்த பிங்கோ புக்ல ஒருத்தர் இருந்தாலே அவங்க கண்டிப்பா சாக வேண்டியவங்க. இந்த அக்காட்சிக்கு சேர்ந்தவங்கள ஒரு சில பேர் மட்டும் தெரியும். ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த இட்டாச்சி உச்சிஹா ஒரே நைட்ல அவன் சொந்த கிளானே கொண்டுட்டான். அடுத்து கிஷமே உஷிகாக்கி, இவன் 7 Ninja Swordsmanல ஒருத்தவன். 7 Ninja Swordsmanனா அது ஒரு தனி ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, ஒரு 7 பேர் சேர்ந்த குரூப். அந்த குரூப்ல இருக்கிற 7 பேரும் வித்தியாசமான கத்தியா வச்சிருப்பாங்க. இன்னும் அந்த குரூப்பை பத்தி இருக்கு, போக போக பாப்போம். இந்த கிஷமே வந்து ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவன். அடுத்ததா உரோச்சிமாரு நம்மள ஏமாத்தி லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வச்சான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த காசுக்காக அவன் தான் கொன்னான். அவங்களோட குறி என்னவா இருக்கும்னா ஜிரையாக்கே முழுசா தெரியலையா, ஆனா ஜிரையாக்கு தெரிஞ்ச வரைக்கும் நருட்டோக்குள்ள இருக்கிற சத்தியம் வாய்ந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் அதை வச்சு அந்த அக்காட்சிக்கு என்னமோ பயங்கரமா பண்ண போறானுங்க. ஜிரையா இந்த அக்காட்சியை பத்தி எல்லா நேஷன் கிட்டையும் சொல்லிட்டாராம். இப்ப எல்லா இடத்துலயும் பயங்கரமான செக்யூரிட்டியோட இருப்பாங்க. சாண்ட் வில்லேஜுக்கும் ஜிரையா தான் சொல்லிருக்காரு. ஜிரையா சொன்னதை கண்டிப்பா நம்பலாம், ஏன்னா அவர் தான் லெஜெண்டரி சனினாச்சே. ஜிரையா சொன்னதால வில்லேஜ்ல இருக்கிற அன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு எல்லாம் வேலை கொடுத்துட்டாங்க. வில்லேஜை சுத்தி ஒரே டைட் செக்யூரிட்டி. அந்த அக்காட்சிக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம வில்லேஜை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி தாண்டி வர முடியாது. அக்காட்சிக்கு ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கருப்பு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த கருப்பு ட்ரெஸ்ல ஒரு சிகப்பு மேகம் கூட இருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையும் வில்லேஜை பாதுகாக்கிற ஷினோபிஸ் கிட்ட சொல்லியாச்சு. இந்த மாதிரி சிகப்பு மேகத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டு நம்ம ஆளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா வில்லேஜுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதோட மீட்டிங்கும் முடிஞ்சிடும். ஆனா காரா எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா எதுமோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த யூரோப்பை மீட்டிங்கை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அக்காட்சிக்கு குரூப்பை எப்படி தோக்கடிக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவானா, அப்ப அவன் மண்டைக்குள்ள அப்படியே உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு சீல் இருக்கும். பட்டுன்னு அந்த சீல் உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவான். ஆனா அந்த சீல் உடஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா பண்றான். அதுக்கப்புறம் ஒரு மொட்டை பாலைவனத்துல அந்த அக்காட்சிக்கு குரூப்ல சேர்ந்த 2 பேரு அப்படியே போயிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவான், இந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் உரோச்சிமாரு போய் நம்ம பாக்கணுமா? அந்த துரோகி உரோச்சிமாரு கண்டிப்பா நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிருப்பான். அதுல தடியா இருக்கிறவன் சொல்லுவான், இப்ப அதை பத்தி யோசிக்கிறது பிரயோஜனமே இல்ல. நீ என்ன விதமான ஜுட்சு யூஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதுவும் உன்னோட பேக்ல என்ன 3 வச்சிருக்க, அது நம்மளுக்கு கண்டிப்பா போதாது. ஏன்னா நம்ம மோத போறது ஒரு ஜிஞ்சுருக்கி கூட. ஜிஞ்சுருக்கினா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது வாட் இஸ் மீன் பை ஜிஞ்சுருக்கி? டைல்டு பீஸ்ட்ல மொத்தம் 9 வகை. அதுல ஏதாவது பீஸ்ட் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனை தான் ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நருட்டோக்குள்ள நெண்டில் ஃபாக்ஸ் இருக்கு, அப்ப நருட்டோ ஒரு ஜிஞ்சுருக்கி. அதே மாதிரி காராக்குள்ள ஒன் டைல்டு பீஸ்ட் இருக்கு, அப்ப காராவும் ஜிஞ்சுருக்கி தான். இப்ப புரியுதா? அதுக்கு அந்த மஞ்ச முடி காரணம் என்னோட எல்லா ஜுட்சும் என்னோட ஆர்ட்ல இருந்து தான் வரும். நம்ம எதிரி ஒரு ஒன் டைல் ஜிஞ்சுருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக திறப்பான். அந்த பேகுக்குள்ள பார்த்தா என்ன 3 வெள்ளையா இருக்கும், பார்க்க களிமண் மாதிரி இருக்கு. அவ அதுல கைய வச்சதுக்கு அப்புறம் அவன் கைக்குள்ளேயே ஒரு வாய் ஓபன் ஆகுது. அந்த கைக்குள்ள இருக்கிற வாய் அப்படியே அதுக்குள்ள இருக்கிற களிமண்ணை சாப்பிடும். அதுக்கப்புறம் நருட்டோவும் சாக்குராவும் தான் காட்டுறாங்க. அவங்க ககாஷிக்கு வெயிட் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ககாஷி சென்சை எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு போலயே, அவர் கொஞ்சமாவது மாறிருப்பாருன்னு நினைச்சேன் அப்படின்னு நருட்டோவும் புலம்பிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ககாஷி வந்து, சாரிப்பா லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னா வழியில ஒரு பாட்டி போனாங்க, அவங்களுக்கு உதவி பண்ண அதை லேட் ஆயிடுச்சு. பொய் சொல்றதெல்லாம் பொய். நருட்டோவை இந்த இடத்த பார்த்துட்டு, இந்த இடத்த பார்த்தா முன்னாடி இந்த ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாப்பானா. அதுல ககாஷி என்ன சொல்லிருப்பாரு, நீங்க 3 பேரும் மத்தியானத்துக்குள்ள என்கிட்ட இந்த பெல்ல வாங்கி ஆகணும். ஒருவேளை உங்களால என்கிட்ட இந்த பெல்ல வாங்க முடியலன்னா அதோ இருக்குதே 3 கட்டை, உங்க 3 பேரையும் நான் அதுல கட்டி போட்டுருவேன். நீங்க என்கிட்ட இருந்து பெல்ல வாங்கலாம் உங்களுக்கு லஞ்சு கூட கிடையாது அப்படின்னு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாப்பாங்க. கக்காஷியும் இதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரைனிங் கிரவுண்டு. நருட்டோவும் சாக்குராவும் முன்னாடி இந்த டீம் 7 பத்தி யோசிச்சு பாப்பாங்க. முன்னாடி இந்த டீம் 7ல சாஸ்கே இருந்தான், ஆனா இப்ப இல்ல. சாக்குராவும் சாஸ்கே ஊரு விட்டு போகும்போது, என்னை விட்டு போகாத சாஸ்கே, நீ மட்டும் இப்ப இந்த வில்லேஜ் விட்டு போனேன்னு நான் உடனே கத்திடுவேன் அப்படின்னு கத்துன்னு கத்தி சாஸ்கேவை தடுக்க பாத்துருப்பா. அப்ப சாஸ்கே திடீர்னு சாக்குரா பின்னாடி வந்து, சாக்குரா நீ பண்ணதுக்கு எல்லாமே நன்றி அப்படின்னு சாக்குராவுக்கு ஒரு அடியை போட்டு சாக்குராவை மயக்கப்படுத்தி அந்த வில்லேஜ் விட்டு போயிருப்பான். இந்த பக்கம் நருட்டோ ஃபைனல் வேலையில நம்ம ஆளுங்க 2 பேரும் சண்டை போட ரெடியா இருப்பானுங்களே, அதை எல்லாமே யோசிச்சு பாப்பான். சாக்குராவும் நருட்டோவும் சாஸ்கேவை பத்தி யோசிச்சதால ரொம்ப சோகமாயிருவாங்க. அடச்சா சாஸ்கே பேர் சொன்னது தப்பா போச்சு, இவங்க 2 பேரையும் தோக்கடிக்க சாஸ்கேவோட பேரே போதும் போல. அதுக்கப்புறம் கக்காஷி அந்த 2 பேரையும் உலுப்பி, சரி ஓகே இப்ப பாக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு. சாஸ்கே இந்த வாட்டி இல்லாததால நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்க 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு கெத்தா இருந்திருப்பாங்க. நாம முன்னாடி வச்ச ரூல்ஸ் தான் இப்பவும். நீங்க 2 பேரும் என்கிட்ட இந்த பெல்ல வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு ககாஷி சொல்ல வரதுக்குள்ள உங்களை கொல்ற நோக்கத்துல நாங்க ஃபைட் பண்ணணும், அப்பதான் உங்ககிட்ட இந்த பெல்ல எடுக்க முடியும் அப்படின்னு ககாஷி சொல்ல வேண்டியது இவங்களே சொல்லிடுவாங்க. ககாஷியும் முன்னாடி இதேதான் சொல்லிருப்பாரு, நீங்க சொன்ன மாதிரியே தான். நாளை காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த பெல்ல என்கிட்ட இருந்து எடுத்து ஆகணும். ககாஷியும் புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு, சரி ஓகே ஆரம்பிக்கலாமா, உங்களால கண்டிப்பா இந்த வாட்டி என்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே அந்த புக்கை படிக்க முடியாது. போன வாட்டி நான் என்னமோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல அப்படின்னு ககாஷி சரிங்கன்னு ஓபன் பண்ணுவாரு. அப்படியே சாண்ட் வில்லேஜ் காட்டுறாங்க. அங்க செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்ப அதுல ஒருத்தவன் யாரோ 2 பேர் வரத பாப்பான். அது யாருன்னு பார்த்தா அந்த அக்காட்சிக்கு சேர்ந்த 2 பேரு வில்லேஜ் கிட்ட வந்துட்டாங்க. அந்த ஷினோபி உங்க ட்ரெஸ் பார்த்துட்டு, அப்ப இவங்க தான் கண்டிப்பா அந்த அக்காட்சிக்கியா இருக்கணும், இத கண்டிப்பா கேப்டன் யூரா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு யூரா கிட்ட சொல்ல கிளம்புவான். ஆனா பக்கத்துல யூரா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த அக்காட்சிக்கு சேர்ந்தவங்க 2 பேரு வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துருவாங்க. யூராவா அவங்க முன்னாடி நிப்பான். என்னடான்னு பார்த்தா இந்த யூரா பைய செக்யூரிட்டிக்கு வச்சிருந்த எல்லா ஷினோபிஸையும் போட்டு தள்ளிட்டான். இந்த யூரா பைய தடியனோட ஆளுதான். அந்த தடியன் பேரு வந்து சசோரி. அப்படியே ஜிரையாவை பார்த்தா நடக்க போற ரிசல்ட் ட்ரைனிங் அப்படியே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாரு. கூடவே சுனேடோ சிசுனு ககாஷி நருட்டோ சாக்குரா ஆளுக்காலு லுக்கு விடுறதோட அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம போகலாம் பாக்குறீங்களா? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டாதான் என்ன, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, பாட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்.
ஓகே ஓகே பாய் பாய்.